இப்போ நீங்க ஒரு ஜெராக்ஸ் சென்டருக்கு நீங்க போறீங்க, ஒரு டாக்குமெண்ட்டை நீங்க வந்து ஜெராக்ஸ் எடுக்கணும். நீங்க உள்ள கொடுத்து எடுக்கும் போது ஏதாவது ஒரு மாற்றம் அதுல இருக்குமா? ஒரு மாற்றம் இருக்காது. நம்ம எதை கொடுத்தோமோ அதை சரியாக அந்த ஜெராக்ஸ் மிஷின் எடுத்து கொடுக்கும். அப்ப இங்க அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் என்ன சொல்கிறார்னா, கர்த்தராகிய இயேசுவினுடைய அவரோடத என்னிலே அவர் அச்சாய் பதித்திருக்கிறார். இன்னைக்கு அநேகர் நாம் வந்து சபையில எழுப்புதல் வேணும்னு கேட்கிறோம், பெரிய அறுவடை உண்டாகணும்னு கேட்கிறோம், மகத்துவமான காரியங்களை செய்யணும்னு கேட்கிறோம். ஆனால் தேவனுடைய அச்சை நம்முடைய இருதயத்திலே பதிப்பதற்கு நாம் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறோம். செய்தியினுடைய தலைப்பு வந்து ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஜெராக்ஸ் எடுக்கிறதான பேப்பர் எப்பொழுதுமே எப்படி இருக்கணும் பாத்தீங்கன்னா, பிளைனா இருக்கணும். அதுல ஒண்ணும் எழுதி இருக்க கூடாது, கசங்கி இருக்க கூடாது. கசங்கி இருக்கிறதான அந்த பேப்பரை நீங்க உள்ள விடும் போது அந்த அச்சு சரியாய் பதிவதற்கு விட்டு கொடுக்காது. அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் பரிசுத்தம் குறையும் போது பிதாவாகிய தேவனுடைய குமாரனுடைய அச்சு என்னுடைய உள்ளத்திலே, என்னுடைய வாழ்க்கையிலே சரியாய் பதிப்பதற்கு நான் விட்டு கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருப்போம்.